இந்த திருக்குடந்தை எம்பெருமானை பற்றி சிறப்புகள் பார்த்தா எண்ணற்ற சிறப்புகள். மொத்தம் 52 பாசுரங்களால் முதலாழ்வார்கள் மூவருடன் திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். திருமலைக்கும் அரங்கத்திற்கும் அடுத்து இங்குதான் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் அதிகம். ஸ்ரீரங்கம் 11 ஆழ்வார்களால் மங்களாசாசனம், திருமலை 10 ஆழ்வார்களால் மங்களாசாசனம். இங்குள்ள ராஜகோபுரம் உயரத்தில் 3ஆவதாகும். முதலாவதாக 236 அடி உயரமாகும் ஸ்ரீரங்கம். இரண்டாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் உயரம் 165 அடி ஆகும். 150 அடி உயரமுள்ள இந்த ஸ்தலம் ராஜகோபுரம் 3ஆவது இடத்தை பெறுகிறது. 108 திவ்யதேசங்களில் இந்த ஸ்தலத்திற்கு மட்டுமே உபயப்பிரதான திவ்யதேசம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. அதாவது மற்ற ஸ்தலங்களைப் போலன்றி இங்கு மூலவருக்குள் சகல மரியாதைகளும் சிறப்புகளும் உற்சவருக்கும் உண்டு. இருவரும் ஒப்பில்லா அழகில் தெளித்தவர்கள். உபயமாக பயன்படுத்துவதே இங்கு பிரதானமாகவும் ஆவதால் இதற்கு உபயப்பிரதான திவ்யதேசம் என்றும் பெயர் வந்தது. வட இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பராசியில் குரு வரும் காலத்தில் கும்பமேளா கொண்டாடப்படுவதைப் போல 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிம்மராசியில் உள்ள மக நட்சத்திரத்தில் வியாழன் வரும் காலத்தில் இங்கு மகாமகம் என்னும் நீராடல் விழா கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் உள்ள புண்ணிய நதிகளான கங்கை, காவிரி, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, கிருஷ்ணா, சிந்து, சரை முதலிய 9 நதிகளும் இங்கு வந்து இங்கு மகாமக குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கி புனிதம் அடைகின்றனவாம். இந்த சமயத்தில் இந்த சன்னதியில் உள்ள மகாமக புற்றாமர குளத்தில் நீராடுவது மிகவும் பெரிய புண்ணியமாகும். இந்த குளக்கரையில் 9 நதிகள் கன்னிகைக்கு அவர்களின் உருவத்திற்கு ஏற்ப 9 சிலைகள் உள்ளன. இந்த அமைப்பு இங்கு மட்டும்தான் உள்ளது, வேறெங்கும் இல்லை. இந்த ஸ்தலத்தில் அமைந்துள்ள சித்திரை தேர் அல்லது சித்திரை தேர் எனப்படும் ஓர் தென்னிந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தேர்களுள் ஒன்றாகும். இந்த தேரை திருமங்கை ஆழ்வாரே இந்த எம்பெருமானுக்கு அர்ப்பணித்தார். அழகிய சித்திரங்களும் நுண்ணிய வேலைப்பாடும் நிறைந்த இந்த தேரினையே மங்களாசாதனம் செய்வது போல திருவழுக்கூற்றிருக்கை என்னும் பிரபந்தத்தை அருளி செய்தார். தேரின் உருவமைப்பை ஒத்தான பாசுரங்களை கொண்ட இந்த திருவழுக்கூற்றிருக்கை ரதபந்தம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. 4 திவ்ய பிரபந்தத்தை தொகுப்பதற்கு இந்த எம்பெருமானே காரணமாக இருந்ததாக கூறுவார்கள். 4 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த நாதமுனிகள் இந்த எம்பெருமானை தரிசிக்க வந்த இவரைப் போலவே எம்பெருமானை தரிசிக்க வந்த சில பக்தர்கள் குழலில் மலியச் சொன்ன 1000 அழலை தீர வல்லார் காமர்மானை நோக்கியற்கே என்ற பாசுரத்தை இசைத்து கொண்டு இங்கு வந்ததை கேட்ட நாதமுனிகள் 1000 பாக்களுண்டோ என்று ஆச்சரியப்பட்டு அவைகளை ஒன்றுவிடாமல் சொல்லுமாறு கேட்டார். அதற்கு அவர்கள் இந்த 10 பாசுரங்கள் தவிர வேறு எந்த பாசுரமும் தமக்கு தெரியாதென்றும் இவைகள் 1000 பாக்கள் மட்டுமன்றி மொத்தம் 4000 ஆகும் என்றும் எடுத்துரைக்க இதை கேட்ட நாதமணிகள் மிகவும் ஆச்சரியத்துடன் இந்த 4000 தொகுப்பது எங்கனம் என்று சிந்தனையில் அங்கேயே துயின்றுவிட அவரது கனவில் வந்த எம்பெருமான் 4000 தொகுக்கும் பொருட்டு நாதமணிகளை ஆழ்வார் திருநகருக்கே போகுமாறு பணித்ததாகவும் அவ்வாறே குருகூர் வந்தடைந்த நாதமுனிகள் நம்மாழ்வாரை குறித்து தவமிருந்து இறுதியில் நம்மாழ்வாரின் தரிசனத்துடன் 4000 தொகுத்து நற்றமிழ் உலகுக்கு தெய்வீக புகழ் சேர்த்து விட்டார். இப்படி ஒரு விசேஷமான ஒரு திவ்யதேசம் திருக்குடந்தை. 6ஆமதன் என்ற பெயர் கொண்ட இந்த எம்பெருமான் ஆழ்வார்களின் பாக்களை தொகுப்பதற்கு காரணமாக இருந்தமையால் 6ஆமது ஆழ்வார் என்றே பெயரை இந்த எம்பெருமானுக்கு சூட்டலாயினர். இந்த கதை குரு பரம்பரையில் காட்டுமன்னார்களில் என்று காணப்படினும் 6ஆமது ஆழ்வார் என்ற திருநாமம் இங்குள்ள பெருமாளை ஊர்ஜிதப்படுத்துவதாகும். திருமழிசை ஆழ்வார் இந்த எம்பெருமானை நோக்கி இலங்கைக்கு நடந்த வருத்தத்தால் கால்கள் நொந்து களைத்து போய் படுத்துள்ளீரே, வராக ரூபியாய் உலகத்தை தாங்கிய களைப்போ என்று கேட்டு கிடந்தவாறே எழுந்திருக்க பேசு கேசவனே என்று பாடியதும் சற்றே எழுகின்ற திருக்கோலத்தில் புஜங்கத்தை சாய்த்து எழுந்திருக்க முயல் போத காட்சி கொடுத்தாராம். அதனால் இந்த எம்பெருமானை பார்த்தா அப்படி இருப்பார் அவர். அதனால் இன்றும் இதுபோல் சாய்ந்தவாறே எழுந்திருக்க முயலும் திருக்கோணத்தில் தான் காட்சி தருகிறார். இந்த நிலைக்குத்தான் உத்தனன் சாய், அதாவது சாய்ந்து எழுமுயலும் திருக்கோலம் என்று பெயர்.
நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலமேனமாய் கிடந்தமை குலுங்கவோம் விலங்குமால் வளைச்சுரம் கடந்த கால் பரப்பி காவரை கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவேழி பேசுவாடி கேசவனே என்று எம்பெருமான் எழ ஆரம்பித்ததும் ஐயோ வீணாக நாம் சிரமப்படுத்தி விட்டோமே என்று நினைத்த ஆழ்வார் எழுந்திருக்க முயன்ற எம்பெருமானை நோக்கி வாடி கேசவனே என்றார். அப்படியே எழ முயன்ற சாய்ந்த திருக்கோலத்திலே இருந்து விட்டார் அந்த எம்பெருமான். 150 அடி உயரமுள்ள ராஜகோபுரம் இந்த எம்பெருமான் மீது பக்தி கொண்ட லக்ஷ்மி நரசிம்மசுவாமி என்ற பக்தர் ஒருவரால் கட்டப்பட்டதாகும். தாயார் கோமலவள்ளி ஒருபோதும் வெளியில் உலா வராது இறைவன் திருப்பணியிலே இடையராது ஈடுபடுத்திருந்ததால் படிதாண்டா பத்தினி என்ற பெயரும் தாயாருக்கு உண்டாயிற்று. இங்குள்ள உற்சவமூர்த்தி சாரங்கம் என்னும் வில்லை எப்போதும் கையில் வைத்திருப்பதால் சாரங்கபாணி என்ற திருநாமம் உண்டாயிற்று. சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை என்பது பெரியாழ்வாரின் மங்களாசாதனம். பாவங்களை போக்குவதில் வடநாட்டில் உள்ள காசிக்கு ஈடானது இந்த ஸ்தலம் என்று வடமொழி நூல்கள் பறக்க பேசுகின்றன. இந்த க்ஷேத்திரத்தில் இந்த எம்பெருமான் தவிர ஸ்ரீ சக்கரபாணி, ஸ்ரீ ராமர், ஸ்ரீ வராக கோபாலன், ஸ்ரீ வேதநாராயணன், ஸ்ரீ வரதராஜன் போன்ற எம்பெருமான்கள் எழுந்தருளியுள்ளார்கள். இதில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தில் திருக்கோலத்தில் உள்ள சன்னதி பார்ப்பதற்கு மிகவும் பேரழகு வாய்ந்ததாகும். இவ்வூரில் வாழ்ந்த நாராயண சுவாமி என்னும் பக்தர் இந்த எம்பெருமானின் கைங்கரத்தில் பெரிதும் ஈடுபட்டு தகப்பன் தன் மகளுக்கு ஆற்றும் கடமைகள் போல் வாழ்நாளெல்லாம் இந்த எம்பெருமானுக்கு பணிவிடை செய்வதிலே காலம் கழித்தார். உறவினர் ஒருவரும் இல்லாத அவர் பரமபதம் அடைந்ததும் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை ஊரார் செய்து வைத்தனர். மறுநாள் காலையில் கோவிலை திறந்து பார்க்க எம்பெருமான் ஈரவேஷ்டியுடன் மாற்றியுள்ள பூணலுடன் தர்ப்பங்களுடன் இறுதிக்கடன் சடங்குகள் செய்யும் கோலத்துடன் காட்சியளித்தார். எத்துணை மெய்சிலிருக்க வையும் காட்சி! இப்படிப்பட்ட ஒரு காட்சி துணில முற்றம் என்ற பெரியாழ்வார் பாசுரத்தில் கூறப்படும் இடம் இந்த கோவிலின் வடக்கு பிராகாரமாகும். உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் என்ற இரு வாசல்களும் உண்டு. முறைப்படி உத்தராயண காலத்தில் உத்தராயண வாசல் வழியிலும் தட்சிணாயன காலத்தில் தட்சிணாயன வாசல் வழிபாடு செய்யும் போதும் இந்த வழிபாடு செய்யப்படும் முறை இங்கு விளங்குகிறது. பொங்குத்தன் குடந்தை நலத்தால் மிக்கார் குடந்தை திசையில் வீசும் செழுமாமணிகள் சேரும் செழுநே திருக்குடந்தை என்று மங்களாசாதனம் செய்யப்பட்ட இந்த ஸ்தலத்தை அடைந்த மாத்திரத்தில் சகல பாவங்களும் விலகும். பெருமாளின் கருவறையை சுற்றி செல்லும்போது அந்த அழகான திருக்காட்சி நம் கண்களை கவர்கிறது. சுவாமியின் கருவறையில், அதாவது மூலஸ்தானத்திலே தேர் வடிவில் அமைந்துள்ளது. மிகவும் பிரம்மாண்ட சக்கரங்கள் கொண்ட திருத்தேர் தாயாரை திருமணம் செய்ய பெருமாள் வைகுண்டத்திலிருந்து இறங்கிய தேரின் வடிவமாக அமைந்துள்ளது. இப்படி விசேஷமாக இந்த திவ்யதேசத்தை நாம் பார்த்தோம். நாம் மேலே அடுத்ததாக திருவிண்ணகரப்பன் உப்புரையப்பன் கோயிலுக்கு செல்லலாம். பார்க்கலாம், வாருங்கள், நாளை பார்க்கலாம்.